இந்த நாளிலும் சிஎஸ்ஐ இமானுவேல் பேராலயத்தின் சார்பாக 77வது குடியரசு தினத்தை கொண்டாட வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய விடுதலையாளராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வுக்காக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் விடுதலையை பெற்று தந்து சுதந்திரமாக வழிபட கிருபை செய்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த குடியரசு தினத்திற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜனநாயக ஆட்சியிலே மக்கள் தங்கள் குடியுரிமைகளை பெற்று ஆண்டவரை வாழ நீர் கிருபை செய்திருக்கின்றீர். இருப்பினும் ஆண்டவரே, இந்த குடியுரிமை முழுமையாக செயல்படுகிறதா என்பதை நாங்கள் எண்ணி பார்த்து கொண்டே இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த குடியுரிமை பெற ஆண்டவரை பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள், இதற்காய் அனைத்து காரியங்களை செய்த ஆண்டவரை தியாகிகளை நாங்கள் நினைத்து ஆண்டவரை போற்றுகின்றோம். பெற்றுக்கொண்ட குடியுரிமையை ஆண்டவரை நாங்கள் பாதுகாக்க, பேணி காக்க, ஆண்டவரை அதை இழக்கும் பொழுது ஆண்டவரை குரல் கொடுக்க எங்கள் எண்ணங்களை தூண்டிவிடும்படியாக வேண்டுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த குடியரசு தின விழாவை முதற்கரங்களிலே கொடுக்கின்றோம். நீர் ஆசீர்வதித்தரும்படியாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையிலே 224வது பாடல், தாசரை தரணியை என்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்கிற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 224. Good.
சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கையிலெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனபடியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்தமானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்பதே. அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் இப்படியாக கூடி வந்து நம்முடைய திருச்சபையில் இந்த 77வது குடியரசு தினத்தை கொண்டாடும் மூலமாக இந்த நாளை நாம் கூடி வந்திருக்கிறோம். கொடியேற்றி நாம் நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டாடும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த 77 ஆண்டுகளை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான போராட்டங்களை சந்தித்து பல்வேறு விதமான காரியங்களை சந்தித்து இந்த நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 1950ஆம் வருடம் ஜனவரி 26ஆம் தேதியானது நம்முடைய இந்தியா குடியரசு நாடாக ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்று சொல்லி நாம் இந்த குடியரசு நாளாக நாம் அனுசரித்து வருகிறோம். அந்த சட்ட திட்டங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்தியர் மிகவும் சமம், சகோதரத்துவம், நீதி, சுதந்திரம் என்கிற இந்த அடிப்படை உரிமைகளை கொண்ட ஒரு தேசமாக நம்முடைய தேசம் இந்த அடித்தளங்களை வைத்து ஆரம்பிக்கப்படும். ஆனால் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற போது கடந்த காலங்களை விட இந்த சகோதரத்துவம் என்பது அல்லது சமத்துவம் என்பது மிகுந்த கேள்விக்குறியாக இருக்குது. வரலாற்றில் நாம் படிக்கின்ற பொழுது ஆதியிலே இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க என்று சொல்லி நாம் அதை படித்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அதை நம் கண்கூடாக அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே கூட நம்முடைய வட இந்தியாவில் அநேக திருச்சபைகள் பாதிக்கப்பட்டது, அடித்து நோக்கப்பட்டது. அந்த விடுதலை எங்கே, சமத்துவம் எங்கே என்கிற கேள்வி வருகிறது. மதசார்பின்மை அற்ற ஒரு அரசாங்கம். எல்லாருக்கும் எல்லா விதமான உரிமைகளும் உண்டு, பேச்சுரிமையும் உண்டு. யாரையும் ஆராதிக்கின்ற அல்லது தன்னுடைய நம்பிக்கைகளை வெளியிடுகிற எல்லாருக்கும் எல்லா விதமான உரிமைகள் உண்டு என்கிற அந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற நம்முடைய தேசமானது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கும்படியாகவும் ஒரு பொறுப்புள்ள குடிமக்களாக நாம் இந்த தேசத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அரசியல் சாசனமானது அது காப்பாற்றப்பட வேண்டும், அது எல்லா நாட்களும் பின்பற்றப்பட வேண்டும் என்கிற அந்த அமைப்பு அது சிதைந்து விடக்கூடாது. என்றால் அதற்காக நிறைய பேர் உழைத்திருக்கிறாங்க, கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் சாசனம் குறிப்பாக நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது அதில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். எல்லாருக்குமான உரிமைகள் எல்லாரும் சமமாக நடத்தப்பட வேண்டும், சகோதரத்துவமாக பார்க்கப்பட வேண்டும் என்கிற நம்முடைய நோக்கம். நம்முடைய வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது உன்னை போல நீ பிறனை நேசி என்கிற அந்த வார்த்தை அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம திருச்சபைக்குள்ளாக மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக மாத்திரமல்ல, இந்த சகோதரத்துவை நம்முடைய சக நண்பர்களோடு சக குடிமக்களோடும் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். உதவி செய்வதில், நாம் நேசிப்பதில், அன்பு கூறுவதில் மற்ற மக்களுக்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக காணப்பட வேண்டும் என்று நம்முடைய ஆண்டு விரும்புகிறார். ஒரு நம்ம எல்லா நேரத்திலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை நாம் எல்லா நேரமும் பிரசங்கிக்க முடியும். தேவைப்பட்ட நம்முடைய வார்த்தைகளை நாம் பிரயோகிக்கலாம். ஆனால் எல்லா நேரங்களும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக இந்த சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது. ஆகவே இந்த தேசத்திற்காக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஆன்லைன் பிள்ளைகளை கூட நம்ம இந்த தேசத்திற்காக அநேக காரியங்களுக்காக ஒவ்வொரு மாதம் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
தொடர்ந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த ஜெபம் ஏற்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு நாடு ஒரு சட்டம் ஒரு நம்பிக்கை என்கிற அந்த நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை நம்பின் பிரமாணங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் தடையாக இருக்குமானால் நாம் ஜெபிக்க மறந்தவர்களாக இருக்கும். வாழ்க்கையை தொடர்ந்து நம்முடைய தேச தலைவர்களுக்காக, குடியரசுத் தலைவருக்காக, பிரதமர்களுக்காக, மற்ற அமைச்சர்களுக்காக, எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, கலெக்டர்களுக்காக, ஆட்சி பணியில அதிகாரத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த அரசியலமைப்பினுடைய தனித்துவத்தை, அதனுடைய அடிப்படைகளை அனைவரும் அவர்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்காக அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதில் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம பழைய பாடல்கள் அநேக இடங்களை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது இயேசுவின் காரியங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஜெபிப்பதில் அவர்கள் முக்கியத்துவம் செலுத்துவதை நாம் பார்ப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக தம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் விடுதலை கட்டளையிடுவார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் கடவுளுடைய நாமத்தினாலே இந்த கொடியை ஏற்றி நம்முடைய கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை, குடி உரிமையை, குடிமக்களுக்காக நடத்தப்படுகிற இந்த ஆட்சி, குடிமக்களுக்காக குடிகளை கொண்டு நடத்தப்படுகிற இந்த ஆட்சியானது தொடர்ந்து இதே நிலையில நீடித்திருக்க நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அந்த நம்பிக்கையோடு இந்த 77வது குடியரசு தினத்தை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட அந்த சமத்துவம், சகோதரத்துவம், விடுதலை, அந்த ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் நாம் அனைவருக்கும் கிடைக்கத்தக்கதாக கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எல்லாம் உரையை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தன்மை நாளுக்காக ஆண்மை நன்றிகளை சோதரவை நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டுடைய 77வது குடியரசு தினத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக உழைத்த ஆண்டுடைய, இதற்காக முயற்சி எடுத்த நம்முடைய இதழ்களை இந்த அநேகரை நாங்கள் நினைவு கொள்கிறோம். ஆண்டுடைய அவர்கள் கொண்டு வர நினைத்த இந்த சகோதரத்துவம், சமத்துவம் உள்ள, நீதியுள்ள, ஆண்டுடைய விடுதலையான சுதந்திரமான இந்த குடியரசை ஆண்டுரை என்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கவனமாக நீடித்து நிலைத்திருக்க ஆண்டுரை உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். இதற்கு ஆண்டுரை ஊர் விளைவிக்கிற, கெடுதல் செய்ய நினைக்கிற, இந்த அரசியலமைப்பு மாற்ற நினைக்கிற தீய சக்திகளை ஆண்டுரை நம்முடைய கருத்தை நாங்கள் பொறுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டுரை அனைவரும் சமமாய், ஆண்டுரை விடுதலையோடு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இந்த தேசத்திலே வாழ்ந்து, ஆண்டுரை தலைவரை நாங்கள் வாழ்ந்து மகிழ்ந்திருக்கேன். இந்த இந்திய தேசத்தை ஆண்டுரை எங்களுக்கு ஆஸ்வதமாய் தொடர்ந்து எங்களுக்கு வைக்க வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கைகளை நாங்கள் சுதந்திரமாய் சொல்வதற்கு ஆண்டுரை எங்களுக்கு ஆண்டுரை கிருபை செய்வமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டுரை அப்படிப்பட்ட தேசத்திலே எல்லா வளங்களும் ஆஸ்வாதங்களும் நிறைவாய் காணப்பட ஆண்டுரை நாங்கள் கொண்டு செய்கிறோம். காணாம் தேசத்தை போல பாலும் தேன் போடுகிற தேசமாக ஆண்டுரை எங்களுடைய தேசத்தை தொடர்ந்து மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுரை அநேக ஆண்டுரை தீய சக்திகளினாலே, தீய பழக்க வழக்கங்களினாலே, சாதிய கட்டுகளினாலே, தீண்டாமையினாலே ஆண்டுரை உயர்ந்த ஞானி தாழ்ந்த ஞானி என்று ஆண்டுரை எண்ணங்களை கொண்டு மக்களை தன்னுடைய சக மனிதனை கீழ்ப்படுத்துகிற ஆண்டுரை அப்படிப்பட்டதான எண்ணங்களை எல்லாம் நீ மாற்றி ஆண்டுரை அனைவரும் சமம் என்கிற அந்த நிலையிலே நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்த இந்த தேசத்தை தொடர்ந்து ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டுரை திருச்சபைகளை ஆங்காங்கே ஆண்டுரை இந்த இருளிலே வெளிச்சமாய் நீ வைத்திருக்கிறேன். அன்று அநேக மிஷினரிகளை அங்கங்கே ஒளி கொடுக்கும்படியாக நீ வைத்திருக்கிறேன். அவர்கள் மூலமாக அன்றைய உங்களுடைய அன்பின் அன்று வெளிச்சமானது, உங்களுடைய சுவிசேஷத்தின் வெளிச்சமானது இந்த இந்திய தேசத்தை பிரகாசிப்பிக்க அன்றைய ஒளியில் உள்ள அன்றைய நீதாமை கிருபை செய்வதுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி ஒளிகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கொடுக்கிறோம். தொடர்ந்து அவருக்குமாக நீ திறந்த வாசலை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்திலும் எங்களுடைய ஆலயத்தை ஆண்டுடைய நீ பயத்தில் வைத்து அநேகருக்கு சாட்சியாக ஒளியாக வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாக உங்களுடைய அன்பின் ஒளியானது பரவட்டும், அவருடைய சுவிசேஷத்தின் ஒளியானது பரவட்டும். சுவாமி அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்க ஆண்டுடைய இந்த திருச்சபை நீர் பயன்படுத்துவதுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலும் இந்த திருச்சபையின் குடும்பங்கள் அனைவரையும் உடைய கருத்திலும் கொடுக்கிறோம். எங்களுடைய செயலர் பொருள் நம்முடைய இயக்கத்தினர்கள், டிசி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய கருத்திலும் கொடுக்கிறோம். ஆண்டுடைய செக்ஷன்மார்கள், ஆண்டுடைய தாளத்தில் பணியாற்றுகிற அனைத்து ஆண்டுடைய பணியாளர்களையும் உடைய கருத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயிரம் குடும்பங்களை உடைய கருத்திலும் கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றிணைந்து இந்த
சந்தோஷமான நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இந்த நிலையிலே இந்த சமாதானத்தோடு இந்த நாட்களை நாங்கள் கொண்டாட வருகிற காலங்களிலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவான். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பொருள்மே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் என்னோடு சதா காலத்திலும் நம் அனைவரோடும், நம்முடைய தேச தலைவர்கள் அனைவரோடும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களோடும், நம்முடைய இந்திய தேசத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளோடும், திருச்சபைகளோடும், விசுவாசிகளோடும் மீண்டும் நீடித்து நிலைத்திருக்கலாம். All of you, attention. Flag salute, salute, order. Subhana